அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. உள்ளம் மென்மையாக இருப்பதற்கான அடையாளங்கள்: அழுகை, ரோமம் சிலிர்க்கும், அல்லாஹ்வின் நினைவு அதிகரிக்கும். இது எல்லாம் அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கான அடையாளங்கள் என்று நம்ம பார்த்தோம். சரி, தினசரி நான் குர்ஆன் ஓதுகிறேன், ஆனா அது எனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலையே. அதற்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? இது உங்களுக்கான கேள்வி. ஏன் குர்ஆன் உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தை ஏற்படுத்தல? இதற்கு என்ன காரணம்? இதற்கான பதில் நீங்க சொல்லலாம், மொழி தெரியல, அதுக்கான நேரம் செலவழிக்க முடியல, சமுதாயம் ஒத்துழைக்கவில்லை, இன்னும் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா உண்மைய சொல்லப்போனால் அதற்கு நீங்க தான் காரணம், உங்களுடைய உள்ளம்தான் காரணம். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பேரருளால் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான். அந்த மழை நிலத்துக்குள்ள ஊடுருவி வளங்களை தர வேண்டுமென்றால் நிலம் அதற்கு தகுதியுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நிலம் தகுதியுள்ளதாக இல்லை என்றால் வளங்களை வெளிப்படுத்தாது, எந்த பயனும் தராது. இந்த உதாரணத்தை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். குர்ஆன் என்னும் மழைநீர் உள்ளம் என்னும் நிலத்துக்குள்ள ஊடுருவ வேண்டுமென்றால் அதற்கு நிலம் என்னும் உள்ளம் தகுதியுடையதாக இருக்க வேண்டியது அவசியம். தகுதியுடைய நிலம் எப்படி வளங்களை வெளிப்படுத்துகிறதோ அதேபோல தகுதியுள்ள உள்ளமும் பல உணர்வுகளை வெளிப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நினைவால் நிறைந்திருக்கும். இப்ப சொல்லுங்க, குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்றோம். ஆனால் உண்மையில பிரச்சனை குர்ஆனில் இல்ல, நம்ம உள்ளத்துல தான் இருக்கு. மென்மையான உள்ளம் உண்மையை உடனே ஏற்றுக்கொள்ளும். சின்ன விஷயமா இருந்தாலும் உணர்ச்சியை ஏற்படுத்தும். கடினமான உள்ளம் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தினாலும் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. சர்வ சாதாரணமாக அதை கடந்து போயிடும். யோசிங்க, உங்க உள்ளம் எப்படி?